தம்புரா ப்ரௌன் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் செய்கிறதுக்கு இப்படி க்ளீன் பண்ணினா நல்ல பெரிய இறாலா பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே இந்த ப்ரௌன்ஸுக்கு முதல் தேவையான மசாலா போட போகிறேன். ஓகே இதில் கொஞ்சம் உப்பு போடுங்க, தூள் உப்பு போடணும், டேபிள் ஸ்பூன்ஸ் அளவாக கொஞ்சம் தேவையான கொஞ்சமாக போடுங்க. அதோட ஒரு கொஞ்சம் ஒரு காக்கரண்டி மட்டில் மிளகுத்தூள், அரைக்கரண்டி எங்களோட ஸ்ரீலங்கன் இந்த தூளை இவ்வளோத்தையும் போட்டுட்டு ஒரு க்ளவுஸ் போட்டுக்கு இதாக்கல நீங்கள் பேசுவீங்களோ தெரியாது. இப்போ மசாலா எல்லாம் நீங்கள் அளவாக போட்டுட்டு அப்புறம் என்ன செய்யணும்னா நல்லா வடிவாக இதை மிக்ஸ் பண்ணோம். சரிதானே? மிக்ஸ் பண்ணி இப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்ல நேரம் ஒரு 10 நிமிஷம் இப்படி நல்லா வடிவாக எல்லாரும் இதுக்கும் போகிற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த வேறு ஒன்றும் போகிற எவ்வளோ இருந்தானா தூளும் ஒரு வடிவாக இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி வைக்க. ஓகே தம்புரா ப்ரௌன்ஸுக்கு கோட்டிங் போடணும். இந்த கோட்டிங்குக்கு தேவையான மசாலா சொல்கிறேன். ஓகே இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு ஆளுக்கும் உப்பு போட்டிருக்கிறபடியாக கவனமாக போடுங்க. ஒரு தேவையான அளவு உப்பு, இதில் தேவையான அளவு சீசனிங். ஓகே எகெயின் இந்த அளவு எங்களோட கறித்தூள், ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கறித்தூள், இந்த அளவு மஞ்சள் தூள். இவ்வளவு தான் அந்த கோட்டிங்குக்கு தேவையான மசாலா. ஜப்பான் ஸ்டைலில் செஞ்சாங்கன்னா அவங்க பிளெயினாக செய்திருப்பாங்க. எங்களோட ஸ்டைலில் செய்ய கொஞ்சம் ஸ்பைசியாக ஸ்பைசியான ஒரு அளவு ஸ்பைசியாக செஞ்சு எங்களோட பிள்ளை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம். சரி, அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பைசியாக செய்கிறது. நார்மலாக இப்போ வேறு எங்கேயும் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அது இதாக இருக்கும். ஓகே ஸ்பைசி இல்லாமல் இருக்கும். இதோடு சேர்ந்து போட வேண்டியது கடலைமா, கிராம் ஃப்ளவர். இருந்தால் பாருங்க, இதுதான் போடுறேன்னா கடலைமா. கடலைமாவில் 1 2 3 4 5 ஒரு 6 கரண்டி கடலைமாவை போட, ஒரு 2 கரண்டி செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர்ஸ் இருக்குதா பிளெயின், அதை போடுங்க. இந்த இதால் தான் அப்படியே பாருங்க, செய்கிறாக்கள் பாருங்க. ஓகே விட்டு ஓகே அளவாக தண்ணியை விட்டு இதை மிக்ஸ் பண்ண வேணும். எந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும்னா இந்த இதை நாங்கள் அந்த இறால் இதில் உடைக்க அதில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே இது கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு. செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் வேணும். அப்போ என்ன செய்யணும்னா இந்த இதுக்கு கொஞ்சம் இன்னொரு 1 கரண்டி இந்த கட்டுக்கானாவு, ஒரு கரண்டி செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் கூட மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பதத்துக்கு எடுத்தால் தான் நல்லா விளையாட்டி பிறகு இருக்காது.
இன்னொரு அரைக்கரண்டி தான். இந்த பதத்துக்கு எடுக்கணும். நீங்கள் பதம் வந்து பார்க்க தெரியும் தான், இதான் அந்த பதம். சரிதான், இந்த பதத்துக்கு எடுத்துட்டு இதுதான் அந்த மசாலா இப்படி எடுத்தா சரி. ஓகே, இப்போ இது என்ன நல்லா கொதிச்ச உடனே இந்த பாருங்க, இந்த இறாலை இப்படி எடுத்து இப்படி போடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜப்பான் ஸ்டைல் இப்படி இந்த கலரில் வரும். இப்படி கலரில் வரைக்கும் இங்கே பிரட்டி விடணும். கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கிட்டா தான் அந்த மற்ற பக்கமும் சேர்ந்தாதுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறக்குற பதம் வந்துட்டு பார்த்துருங்களா, இந்த பதத்தில் தான் இறக்க வேணுமா, அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த பாருங்கள் எப்படி அவிஞ்சிருக்குன்னு பார்த்துருங்க தானே. இதைத்தானே நீ சாப்பிட்றது. ஓகே, I like it. You like it, I guess? Yeah. Really, you like it? Okay, taste with the ketchup and tell me how is that. I like it. You like it? Okay.